வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தடையை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியன்ட் ஸ்பெசிஃபிக் விமர்சனம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கொரியன் ஆட்டோமேக்கரான ஹிண்டே நிறுவனத்தோட பி செக்மெண்ட் பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ஹிண்டே i20யோட பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடலுங்க, எரா மாடலுக்கு அடுத்த மாடல் மேக்னா மாடலோட டீட்டெயில் விமர்சனத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். வீடியோவில் ஃபர்தரா போய் இந்த பர்டிகுலர் வேரியண்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேரியன்ட் உங்களுக்கான வேரியண்டா இல்லையா அப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டியாக தான் பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இங்கே ஹிண்டே i20 அப்படின்னு வரப்போ நமக்கு கே சீரிஸ் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஹிண்டே அண்ட் கியா நிறுவனம் அவங்களோட ஸ்மால் செக்மெண்ட் கார்களுக்கு பயன்படுத்தக்கூடியதுங்க. இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 66% ஹை ஸ்டென் ஸ்டேட் பயன்படுத்தியிருப்பதா கிளைம் பண்ணியிருக்காங்க ஹிண்டே நிறுவனம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 13% இந்த வாகனத்தோட டார்ஷனல் ஸ்டிஃப்னஸை வந்து ஹிண்டே நிறுவனம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த புதிய பிளாட்ஃபார்மில் எடுத்து வந்திருக்காங்க. வாகனத்தோட சேஃப்டிக்கு பிறகு அடுத்து பிரதானமாக பார்க்கக்கூடிய விஷயம் இதயம்ங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கேப்பா இன்ஜின் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கப்பா இன்ஜின் எப்படி இருக்கு அப்படின்றத போனட் லிஃப்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலே இன்சுலேஷன்லாம் எதுவும் கொடுக்கலங்க, கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ஜின் ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு 1.2 லிட்டர்ல வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் யூனிட்ங்க. வேற லெவல் டிசைன்டா இருக்கு. பாருங்க, என்ஜின் ஆன்ல தான் இருக்கு. ஐடியா நமக்கு ஒரு புள்ளி கூட வைப்ரேஷன்ஸ்லாம் அதில் நீங்க போனட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சத்தமே கேட்குதுங்க. அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு இன்ஜினுங்க. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் மைலேஜ் உங்களுக்கு ஒரு 13 to 15 வரைக்கும் கிடைக்கலாம். என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ மேனுவலுக்கும் ஐவிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4.93 பிஹெச்பி பவர் டிஃபரன்சியேஷன் இருக்குங்க. நீங்கள் மேனுவல் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா 81.86 பிஹெச்பி உங்களுக்கு 6000 RPMல கிடைக்கும். இதுவே ஐவிடி வேரியன்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா 86.79 பிஹெச்பிங்க. டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனாக 114.7 நியூட்டன் மீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4200 RPM பேண்ட்வித்தில் கிடைக்குது. ஸோ பவரில் மட்டும் உங்களுக்கு வந்து ஐவிடி போனீங்கன்னா ஒரு 4.93 பிஹெச்பி வேரியேஷன் இந்த ஹிண்டே நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டரான அவுட்புட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸில். ஸோ ஓவரால் என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழெல்லாம் ஓப்பனாக தாங்க இருக்குது. கம்ப்ளீட்டாலாம் கன்சீல் பண்ணலை. ஒரு டீசென்ட்லி பேக்ட் என்ஜின் பே அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஹிண்டே i20யோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு பியானோ பிளாக்ல தாங்க கிரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சப்பலான ஒரு டிசைன் தான், பார்க்கறதுக்கு அக்ரெசிவ் ஸ்டான்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஹாலஜன் பல்ப்ஸுங்க, டீசென்ட்டான ஒரு வெளிச்சம் கிடைக்குது. இண்டிகேட்டரும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அது மேபி டே டைம் ரன்னிங் லேம்பாக கூட பயன்படுத்த முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170 mm கொடுத்துருக்காங்க. ஏர் டேம் பொறுத்த வரைக்கும் மினிமலாக இருக்குது. ஓவரால் ஸ்டான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா அக்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப உங்களுக்கு வந்து ஷார்ப்பான ஒரு ஷோல்டர் லைன் த்ரூ அவுட் ரன் ஆகுது. கேரக்டர் லைனும் அங்கங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிங்கோட தான் இந்த ஹிண்டே i20 இருக்கு. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே எக்கோபியா டயர்ஸ் தாங்க போட்டிருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப 185/65/15ங்க. i20 மேக்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 இன்ச்சில் ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் லைனும் கிடைக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வார்வியம் அப்படின்னு பார்க்குறப்ப எலக்ட்ரானிக்கலி இந்த மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், பட் ஃபோல்ட் பண்ணிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு வார்வியம் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த தேர்ட் உங்களுக்கு பேட்டர் பேனல் வரைக்குமே உங்களுக்கு அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இருக்கவங்களுக்கு கம்பல்சரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு ஏரியான கேபின் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. டோர் தட்டு அப்படின்னு பார்க்குறப்போ அதுலலாம் குறையலைங்க, நல்லா தான் இருக்கு. வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃபாகர் வைப்பர் எதுவுமே கிடைக்கலைங்க. அட்லீஸ்ட் டிஃபாகர் கொடுத்துருந்துருக்கலாம். ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் ஸ்டிக் தாங்க, ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட் பட்டுச்சுன்னா. கனெக்டட் எல்இடி டெய்லம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. டைலம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலஜன் ப்ளஸ் எல்இடி அந்த மாதிரி மிக்ஸ்அப் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப் ஹாலஜன், உங்களுக்கு இண்டிகேட்டர் பல்ப் ஹாலஜன், அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லம் கன்சோலுக்குள்ளே வந்து எல்இடியும் பயன்படுத்தியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக் பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 311 லிட்டர் பூட் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் ஸ்பேர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 185/70/6/14ங்க சைஸை குறைச்சிருக்காங்க. பூட் பொறுத்த வரைக்கும் தாராளமாக இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். கூடிய சீக்கிரம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ICNG எடுத்து வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 60/40 ஸ்பிட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க.
உங்களுக்கு 100% ஃபோல்டபுள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 60/40 கிடைக்கவில்லை. i20 மேக்னாவோட இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பிளாக் கம் லைட் செமன் கலர் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. நல்ல ஒரு ஏரியான கேபின் தான் இங்கே கிடைக்குது. டோர் பேக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான டோர் பேக்கெட்ஸுங்க. உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்க முடியும். கொஞ்சம் சின்ன சின்ன நிக்நாக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங்கும் கிடைக்குது. பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் கிடைக்கவில்லை. மீதம் விண்டோஸ்லாம் நார்மல் பவர் விண்டோஸாக கிடைக்குதுங்க. உங்களுக்கு அப்படியே உள்ளே வந்து உட்காந்தோம்னா சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸுங்க. உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி லெவல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஏ, பி மற்றும் சி படலுக்கான ஸ்பேசிங் நல்லா இருக்குது. ப்ராப்பரான ரெட் படலும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லேட்ச் கிடைக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு டில்ட் டெலஸ்கோபிக் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் போயிருக்காங்க. ஸ்டீரிங் பிடிக்கிறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், அது கூட எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் ஓகேங்க. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்கான ஸ்விட்ச், ஹெட்லாம்ப் லவடர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு கீஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஒரு ஃபிளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. பாசிவ் என்ட்ரிலாம் கிடையாது. டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பிளாக், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் சிமெண்ட் கலர் தாங்க. ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இங்கே வந்து ஒரு 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். உண்மையுமே நல்லா இருக்குங்க. பேஸ்க்கு அடுத்த மாடல்லேருந்து இந்த மாதிரி ஒரு அழகான இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்தது நல்லா தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட இருக்குது. ரிவர்ஸ் கேமரா மட்டும் கொடுத்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷங்க. சில்லர் யூனிட் தாங்க, அதில் குறையில்லை, நல்லாவே இருக்குது. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி, அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி சார்ஜர், அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் சார்ஜர்னு 3 சார்ஜிங் ஆப்ஷன் கிடைக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப கிடைக்கும். கியர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு கியர் நாப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் இந்த சென்டர் இடத்துல கன்சோல்லாம் நமக்கு பார்க்க முடியுது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆம்ரெஸ்டிக் கீழே ஒரு சின்ன கன்சோலும் கிடைக்குது. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் கேட்டிங்கன்னா எல்லாம் மேனுவல் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. கேபின் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாலஜனில் ஒரு கேபின் லாம்ப்ஸ் நமக்கு கிடைக்குது. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க. பேனட்டி மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோட்ரே வெஸ்டைல தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்டையர் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நல்ல டிசைனுங்க, பார்க்கறதுக்கு நல்ல அப்பீலிங்காக இருக்குது. போன சேனலில் கூட கம்ப்ளீட்லி ஃபேஸ் லிஃப்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக் ஆனது. இப்போ பிளாக் வித் அந்த லைட் சிமெண்ட் தீம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. கோல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாதுங்க. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருக்குது. அது எல்லாம் குறைகள் இல்லை. i20யோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்போ ரியர் சீட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் சாத்திக்கிறேங்க, நல்ல டீசெண்டான ஒரு தட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. லெக் ரூம் அண்ட் நீ ரூம், இப்போ நான் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்கேன். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராம்டா இல்லை, கொஞ்சம் காமன் மேன் போஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பொறுத்த வரைக்கும் அடிக்பெட்டாக இருக்கும். ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்குது, ரொம்ப பெரிதான ஹம்ப் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். அண்டர் தை சப்போர்ட் லாகிங் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். மற்றபடி சீட்ஸ் உட்காரதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபியாக இருக்குது. இந்த பாலித்தீன் இருக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக காமிப்பேன். ஆம்ரெஸ்ட் கிடைக்காதுன்னு கிடைக்கவில்லை. உங்களுக்கு ப்ராப்பராக 3 பேருக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சருக்கு கிடைக்குது. ஏசி வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல் மேக்னாலேருந்தே கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கிடைக்குது. ஸோ ஓவரால் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் டனஃபாக இருக்குது. கேபின் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, ரேயும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் கேபின் லாம்ப்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓவரால் இந்த Hyundai i20யோட மேக்னா மாடல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 9.3 lakhs அரௌண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இல்லைங்க, ஆன் ரோட் ப்ரைஸிங்கே வருது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து குட்டி காராக இருந்தால் போதும், ஸ்மூத்தான இன்ஜின் இருக்கணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ரிலையபிலிட்டி பிரச்சனைகள் இல்லாமல் தாராளமாக வச்சு ஓட்டுற மாதிரி பார்க்கணும்னா இது பார்க்கலாம். இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Hyundaiயோட ரிலையபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்தான இன்ஜின் கிடைக்குது. உங்களுக்கு அருமையான ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்ட் நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வரைக்கும் ஒரு 1500 ஒரு 3500 ரூபாய் அவ்வளோதாங்க வரும். நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சியெல்லாம் ஆன் பார் ஒரு 13 to 15 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அது மட்டும் தான் இந்த வாகனத்தோட நெகட்டிவாக இருக்கும். ஓவரால் ஒரு
அண்டர் 10 லேக் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹேட்ச்பேக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மேக்னால என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வாகனம் நமக்கு ஒரு 3 to 4 மணி நேரம் கிடைக்குது, அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சப்போஸ் இந்த வாகனத்தை பற்றி மேலும் தெரியணும்னா வாகனத்தோட யூசர் ரிவ்யூ நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். அது கூடவே இந்த வாகனத்தை வச்சிருக்கிற யூசர் கிட்டையும் கேளுங்க, தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கு. அவற்றை வேண்டாம். பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.